பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். தெலுங்கு கேலண்டரில் சிரவண மாதத்தின் அமாவாசை நாளில் வருவதுதான் போலால அமாவாசை என்ற பண்டிகை. முன்னோர்கள் மற்றும் புனிதமான அஸ்வத்தா மரத்தை வழிபடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள்தான் போலால அமாவாசை திருநாள். பக்தர்கள் தங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் வழிகாட்டுதலையும் வேண்டி பிரார்த்தனைகள், சடங்குகள் மற்றும் பிரசாதங்கள் வழங்குகிறார்கள். இந்த நாள் சிவன் வழிபாட்டுடன் தொடர்புள்ளது. இந்த நாளில் அஸ்வத்தா என்ற மரத்தை வழிபடுவதால் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தரும். இதனால் தங்கள் முன்னோர்கள் உடனான பிணைப்பை வலுப்படுத்தி மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அவர்களது பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இதை சோமாவதி அமாவாசை, சிரவண அமாவாசை என்றும் கூறலாம். இந்த பூஜை போலாரம்மா என்ற கௌரி தேவியை குறித்தது. கடலைப்பருப்பு கொண்டு வெல்லம் கலந்த இனிப்பு உருண்டைகளை தங்கள் ஆண் குழந்தைகள் நலன் கருதி பெண்கள் செய்யும் நோன்பு இது. பெண் குழந்தைகளுக்காக இருந்தால் அந்த இனிப்பு உருண்டையில் உளுத்தம் பருப்பை சேர்ப்பார்கள். இந்த நோன்பை தங்கள் குழந்தைகள் நலமான வாழ்விற்காக தாய்மார்கள் செய்கிறார்கள். இது சித்தல் ஷஷ்டி என்று ஒரிசா மாநிலத்திலும் ஸ்ரீத்தல் சப்தமி பூஜா என்று வடநாட்டிலும் கொண்டாடுகிறார்கள். போலாரம்மா என்ற கௌரி தேவி குழந்தைகளை தீய சக்தியிலிருந்து பாதுகாக்கும் தெய்வமாகும். சக்தி அல்லது துர்கையின் அவதாரமும் என்று எடுத்துக்கொள்ளலாம். பெண்களும் குழந்தைகளும் ரக்ஷ தோரணம் அணிவது வழக்கம். இதுதான் இந்த போலால அமாவாசையின் சிறப்புகளாகும். வணக்கம்.